ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்டு என் படத்தில் நடித்தாங்க. நான் ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான். ஏன்னா ஒரு டைரக்டர் சப்ஜெக்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை நம்ம பண்ணுவோம். இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒன்று சொல்கிறேன். அவங்க என் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, ரொம்ப இது பண்ணுற மாதிரி. நான் கரெக்டாக தானே பெர்ஃபார்ம் பண்ணுறேன், நான் என்ன எவ்வளோ பெரிய டைரக்டர் படத்தில் தான் நடிச்சுட்டு வந்துட்டேன், இவர் என்ன பெரிய நேற்று வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என் அசிஸ்டன்ட் வந்து என்கிட்ட சொல்லிட்டாப்புல, சரி கண்டுக்காத, அவங்க பாட்டில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிவாதமாக என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துட்டேன். ஆனால் அந்த இதெல்லாம் சொல்றதுக்கு தகுதியானவர் யாருன்னா விஜயகாந்த் சார். கிட்டத்தட்ட 150 படங்கள் நடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர். பாரதி ராஜா சார் படம் நடிச்சிருக்கிறாரு, எல்லா டைரக்டர் படத்துலையும் லீடிங் டைரக்டர் படத்துல நடிச்சிருக்காரு. அதை விட புது டைரக்டர் படத்தில் நடிச்சு அந்த படமும் ஹிட் பண்ணிருக்காரு. அவருக்காக தான் படம் ஓடி இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு மாஸ் ஹீரோ. அவர் எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். டைரக்டர் வந்து இப்படி எடுங்க அப்படி எடுங்க. நான் பல ஷாட்டை நான் முன்வர எடுத்திருக்கேன், 10 டேக்கெல்லாம் போயிருக்கு. அவர் அதுக்கெல்லாம் கோச்சிட்டதே இல்லை. கோச்சிட்டு இவன் என்ன பெரியவன், நேரத்து வந்தவன் என்கிட்ட வந்து 1 முறை கேட்குறானா அப்படின்லாம் அவர் சொன்னதே கிடையாது.